வணக்கம். சுவையான பட்டர் சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப சுவையான இந்த பட்டர் சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 1/2 கிலோ நாட்டுக்கோழி அதை வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கங்க. அதோட அரிசி மாவு, கடலை மாவு, மிளகுத்தூள், ஜீரகத்தூள், மஞ்சத்தூள், உப்பு இது எல்லாத்தையும் கறியோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு கரண்டி குழிக்கரண்டி தயிர் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு 1 மணி நேரம் நல்லா ஊற வைங்க. இது நாட்டுக்கோழியாக இருக்கிறதுனால வறுத்தாக்க சீக்கிரம் கறி ரொம்ப சாஃப்டாக இருக்காதுன்னா நான் என்ன பண்ணேன், ஒரு விசில் 2 விசில் குக்கரில் விட்டு அதுக்கப்புறம் இதை கலந்து வச்சு பொரித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ பிராய்லர் கோழின்னா நீங்கள் அப்படியே அதை ஊற வச்சு பொரித்து எடுத்துக்கலாம். அழகாக பொரித்து எடுத்துங்க. இப்போ கிரேவி வைக்கிறதுக்கு தேவையானது என்னன்னு பார்ப்போம். தேங்காயும் பாதாம் பருப்பு. நீங்கள் பாதாம் பருப்பு இல்லைன்னா முந்திரி பருப்பு இல்லை கொஞ்சம் பொட்டுக்கடலை, கசகசா இது கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா அரைச்சி எடுத்துங்க. 4 தக்காளியை நல்லா கொதிக்க வச்சு அதில் போட்டு நல்லா வெந்தோடனே தோலை உரித்து எடுத்துட்டு அதையும் நல்லா மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா அழகாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். வாணலியை வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, கொஞ்சம் ஜீரகம், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா அழகாக வதக்குங்க. வதங்கினோன்னே ஒரு பல்லாரி வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து அழகாக வதக்குங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா அழகாக வதக்கி எடுக்கணும். நல்லா வதங்கினோன்னே கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா சுருளை வதக்குங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா அழகாக வதக்கி எடுங்க. நல்லா வதங்கினோன்னே இப்போ மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலாத்தூள் இது 3மே சம அளவு எடுத்துருக்கோம். மிளகாத்தூள் காரம் வேணால் கொஞ்சம் கூட எடுத்துக்கலாம். குறைச்சி வேணும்னாலும் காரம் கம்மியானவங்க குறைச்சி எடுத்துக்கலாம். இதையும் சேர்த்து நம்ம நல்லா சுருளை வதக்கி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் அரைச்ச தக்காளி பேஸ்ட்டை ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் கலவையை அதில் சேர்க்க போகிறோம். தேங்காய் கலவையை சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க. எவ்வளோ அழகாக வதங்கி வந்திருக்கு பாருங்கள். நல்லா அந்த எண்ணெய் மேலே வர்ற அளவுக்கு அழகாக வதக்கி எடுத்து ஒரு 1½ கப் அளவு தண்ணி சேருங்க. உப்பை சரி பார்த்துட்டு நல்லா லைட்டாக கொதித்து வர்றப்போ மூடி 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க. பச்சை வாசனை போயிடும். கிரேவி திக்கானோன்னா நம்ம வறுத்து வச்சுருக்கிற சிக்கனை இப்போ அதில் சேர்க்க போகிறோம். சேர்த்து ஒரு 2லேருந்து 5 நிமிஷம் இந்த கிரேவியும் சிக்கனும் அப்படியே ஒன்றா கலந்து வர்றப்போ அடுப்பு ஆஃப் பண்ண வேண்டியது தான். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். இதை இறக்கி ஒரு கிண்ணத்தில் போட்டு அது மேலே ஒரு கட்டி வெண்ணெயை வச்சு ஃப்ரெஷ் க்ரீமை கொஞ்சோண்டு சுற்றிரும் லைட்டாக அப்படியே அலங்காரம் பண்ணி மேலே மல்லித்தழை தூவி எடுத்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ சுவையாக இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு உங்கள் கருத்தை சொல்லுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.